புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிப்பாங்க, நாளைக்கு தோக்குறவங்க நாளை மறுநாள் ஜெயிப்பாங்க. யாரு எப்போ எந்த கட்சியில் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய அரசியல்ல அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு இணைந்த முக்கிய புள்ளிகள் எல்லாம் யார் யாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது வா. வேலு அவர்கள். எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் இருந்த இவர் 1972ஆம் ஆண்டு அதிமுகவில் சேர்ந்தார். 1984இல் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு தொகுதி எம்எல்ஏ ஆனார். 1995இல் திமுகவில் இணைந்தார். 5 முறை எம்எல்ஏ ஆன இவர் 2006இலிருந்து 2011 வரையிலும் 2021இலிருந்து 2026 வரையிலும் இருமுறை அமைச்சராக இருந்தவர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலராகவும் இருக்கின்றார் வா. வேலு அவர்கள். அடுத்து இரண்டாவதாக ஜெகத் ரட்சகன் அவர்கள். அதிமுக சார்பில் 1980இல் எம்எல்ஏ ஆனார். 1984இல் லோக்சபா எம்பி ஆனார். அதன் பிறகு 1999இல் திமுகவில் இணைந்தார். மத்திய இணை அமைச்சராகவும் பதவி வகித்தவர்தான் ஜெகத் ரட்சகன் அவர்கள். அடுத்து மூன்றாவதாக சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜிஆர் ஆட்சியில் 1980இலிருந்து 1988 வரை பொதுப்பணி, கூட்டுறவு என இருமுறை அமைச்சராக இருந்தவர். 2001இல் திமுகவில் இணைந்தார். திமுகவில் 2006இலிருந்து 2011 வரையிலும் 2021இலிருந்து 2026 வரையிலும் இருமுறை அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலராகவும் இருக்கின்றார் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள். அடுத்ததாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதிமுக சார்பில் 2001இல் 2006இல் எம்எல்ஏ, 2002இலிருந்து 2006 வரை அமைச்சர். பிறகு 2009இல் திமுகவில் இணைந்தார். 4 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 2021இலிருந்து 2026 வரையிலும் அமைச்சராகவும் பதவி வகித்தார். இவர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலராகவும் இருக்கின்றார். அடுத்ததாக முத்துசாமி அவர்கள். எம்ஜிஆர் ஆட்சியில் 1977, 1980, 1984 என 3 முறை எம்எல்ஏ, 1980இலிருந்து 1988 வரை அமைச்சர். அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சியில் 1991இலிருந்து 1996 வரை அமைச்சராக இருந்திருக்கின்றார். பின்பு 2010இல் திமுகவில் இணைந்தார். அதன் பிறகு தற்போது 2021இலிருந்து 2026 வரை அமைச்சராகவும் இருக்கின்றார். இவர் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலராகவும் இருக்கின்றார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்ததாக சேகர் பாபு. 2001 மற்றும் 2006இல் அதிமுக சார்பில் எம்எல்ஏ ஆனார். 2011இல் திமுகவில் இணைந்தார். 2021இலிருந்து அமைச்சராகவும் இருக்கின்றார். இவர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலராக இருக்கின்றார். அடுத்ததாக ரகுபதி அவர்கள். 1991இல் திருமயம் தொகுதியில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார். அமைச்சராகவும் பதவி வகித்தார். 1996இல் திமுகவில் சேர்ந்தார். எம்பி, மத்திய இணையமைச்சர், 2021இலிருந்து சட்டத்துறை அமைச்சர் என்று பல பதவிகளை வகித்தவர். இவர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலராகவும் இருக்கின்றார். அடுத்ததாக ராஜகண்ணப்பன் அவர்கள். 1972இல் அதிமுகவில் இணைந்தார். மாவட்ட செயலர்.
1991 1996 ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் அமைச்சராகவும் இருந்திருக்கின்றார். அதன் பிறகு தனி கட்சி ஆரம்பித்தார். பின்பு திமுக கூட்டணி சார்பில் எம்எல்ஏவும் ஆனார். அதன் பிறகு 2009 மீண்டும் அதிமுகவில் சேர்ந்தார். பின்பு 2019 மீண்டும் திமுகவில் இணைந்தார். 2021 மீண்டும் அமைச்சரானார் ராஜகண்ணப்பன் அவர்கள். அடுத்ததாக செந்தில் பாலாஜி அவர்கள் 2006 அதிமுகவில் இணைந்தார். 2006 எம்எல்ஏ, 2011 அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலராகவும் இருந்தவர். அதன் பிறகு 2018 திமுகவில் இணைந்தார். பின்பு 2021 அமைச்சராகவும் ஆனார். அடுத்ததாக தங்க தமிழ்செல்வன் அதிமுக சார்பில் 2001 ஆண்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ ஆனார். இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடுவதற்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். 2011 2016 எம்எல்ஏ ஆனார். 2019 திமுகவில் இணைந்தார். பின்பு 2024 லோக்சபா எம்பியும் ஆனார் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். அடுத்ததாக பழனியப்பன் அவர்கள் அதிமுகவில் 2011 2016 வரை அமைச்சராக இருந்தார். 2012 2016 வரை தலைமை நிலைய செயலராக இருந்தார். 2021 திமுகவில் சேர்ந்தார். தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலராகவும் இருக்கின்றார் பழனியப்பன் அவர்கள். அடுத்ததாக தோப்பு வெங்கடாசலம் அவர்கள் அதிமுகவில் 2012 2013 வரை அமைச்சராக இருந்தார். 2021 திமுகவில் இணைந்தார். ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கின்றார் தோப்பு வெங்கடாசலம் அவர்கள். அடுத்ததாக செல்வ கணபதி அவர்கள் 1991 1996 வரை அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தார். 2008 திமுகவில் இணைந்தார். 2010 ராஜ்யசபா எம்பி ஆனார். 2024 லோக்சபா எம்பியாகவும் இருக்கின்றார் செல்வ கணபதி அவர்கள். அடுத்ததாக லட்சுமணன் அவர்கள் அதிமுகவில் 2013 2019 வரை ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர். 2020 திமுகவில் சேர்ந்தார். 2021 எம்எல்ஏ ஆனார். விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கின்றார் லட்சுமணன் அவர்கள். அடுத்ததாக ஆறுகுட்டி அவர்கள் அதிமுகவில் 2011 2016 என இருமுறை எம்எல்ஏவாக இருந்தவர். பின்பு 2022 திமுகவில் இணைந்தார். அடுத்ததாக வைத்திலிங்கம் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளராகவும் செயல்பட்டு வந்தவர் தான் வைத்திலிங்கம் அவர்கள். இவர் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதியில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு நிலைப்பாட்டை மேற்கொண்டார். பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருந்தார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் முக்கிய நபராகவும் செயல்பட்டு வந்தவர்தான் இந்த வைத்திலிங்கம் அவர்கள். வைத்திலிங்கம் அவர்கள் 2001 2006 வரையிலும் 2011 2016 வரையிலும் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர். 2017 2022 வரை அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தவர்தான் வைத்திலிங்கம் அவர்கள். இவர் 2026 திமுகவில் இணைந்தார். அடுத்ததாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் அதிமுக சார்பில் 2001 சேரன் மகாதேவி, 2021 ஆலங்குளம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர்தான் மனோஜ் பாண்டியன் அவர்கள். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான இவர் 2022 அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் தொடங்கிய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் உறுப்பினராக இணைந்தார் மனோஜ் பாண்டியன் அவர்கள்.
இந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனின் மகன்தான். 1993 அதிமுகவில் சேர்ந்தார். இருமுறை MLA, ராஜ்யசபா MP போன்ற பதவிகளையும் வகித்திருக்கின்றார். இவர் 2005 திமுகவில் இணைந்தார். அடுத்ததாக அன்வர் ராஜா அவர்கள் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் எம்பியுமாகவும் இருந்தவர்தான் அன்வர் ராஜா. அதிமுகவின் பிரபலமான இஸ்லாமிய முகங்கள்ல ஒருவர்தான் இவர். அதிமுகவில் ஒன்றிய பெருந்தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர், மாநில அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், வக்ஃபு வாரியத்தின் தலைவர் என்று பல்வேறு அரசு பதவிகளை வகித்திருக்கின்றார் அன்வர் ராஜா அவர்கள். அதிமுக சார்பில் MLA, லோக்சபா MPயாகவும் இருந்திருக்கின்றார். 2001 2006 வரை அமைச்சராகவும் பதவி வகித்தார். 2025 திமுகவில் இணைந்தார் அன்வர் ராஜா அவர்கள். இலக்கிய அணி தலைவராகவும் தற்போது இருக்கின்றார். அடுத்ததாக மைத்ரேயன் அவர்கள் அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்தவர்தான் டாக்டர் வா மைத்ரேயன் அவர்கள். 1999 ஜெயலலிதா முன்னிலையில் பாஜகவில் இருந்து அதிமுகவில் இணைந்தவர்தான் இந்த மைத்ரேயன். 2002 அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 2017 OPS தர்ம யுத்தம் தொடங்கிய போது அவரது அணியில் மைத்ரேயன் இருந்தார். மீண்டும் 2023 பாஜகவில் இணைந்தார் மைத்ரேயன் அவர்கள். இந்த மைத்ரேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் 1999 இணைந்தார். அதன் பின்பு 3 முறை ராஜ்யசபா MPயாக பதவி வகித்தார். தற்போது 2025 திமுகவில் இணைந்திருக்கின்றார் மைத்ரேயன் அவர்கள். இவர் கல்வியாளர் அணி துணை தலைவராகவும் தற்போது இருக்கின்றார். அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 1973 அதிமுகவில் இணைந்தார். MLA, மாவட்ட செயலர், அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கின்றார். கட்சியின் பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் பதவியிலும் இருந்தார். எதிர்க்கட்சி துணை தலைவராகவும் இருந்திருக்கின்றார். 3 முறை தமிழகத்தின் முதல்வராகவும் பதவி வகித்திருக்கின்றார். இப்படியாப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2026 திமுகவில் இணைந்தார். அடுத்ததாக கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் அதிமுகவின் முன்னாள் MLAவாக இருந்தவர் கார்த்திக் தொண்டைமான். புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் இளைய மன்னர்தான் இவர். அதிமுகவில் புதுக்கோட்டை நகர்மன்ற தலைவராகவும் பணியாற்றியிருக்கக்கூடிய கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கிய போது OPSக்கு ஆதரவாக செயல்பட்டார். அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருந்தார். பின்பு அங்கிருந்து விலகி 2025 திமுகவில் இணைந்தார் கார்த்திக் தொண்டைமான் அவர்கள். அடுத்ததாக மருது அழகுராஜ் அவர்கள் அதிமுகவில் செய்தி தொடர்பாளராகவும் நமது அம்மா இதழின் ஆசிரியராகவும் இருந்தவர்தான் இந்த மருது அழகுராஜா அவர்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையில் தலைமை குறித்த பிரச்சனை எழுந்தபோது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் அங்கிருந்து விலகி ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்பட்டார். இடையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவும் திட்டமிட்டிருந்தார். ஆனால் கடைசியில் 2025 திமுகவில் இணைந்தார் மருது அழகுராஜ் அவர்கள். அடுத்ததாக சின்னசாமி அவர்கள் INDUC தொழிற்சங்கத்தில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர்தான் சின்னசாமி அவர்கள். 2006 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இணைந்தார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு MLA ஆனார். அதிமுக தொழிற்சங்க பேரவை செயலாளராக இருந்தார். அதன் பிறகு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சின்னசாமி TTV தினகரன் தலைமையில் அமமுகவில் இணைந்தார். அதன் பிறகு அங்கிருந்து விலகி
2024இல் பாஜகவில் இணைந்தார். பின்பு அங்கிருந்தும் விலகி 2025இல் திமுகவில் இணைந்தார் சின்னசாமி அவர்கள். அடுத்ததாக மாணிக்க ராஜா அவர்கள். ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர்தான் இந்த மாணிக்க ராஜா அவர்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவுடன் தொடர்ந்து மோதல் போக்கில் இருந்த மாணிக்க ராஜா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அமமுகவில் இணைந்தார். அமமுகவின் தேர்தல் பிரிவு செயலாளராகவும் தென்மண்டல அமைப்பாளராகவும் இருந்தார். பின்பு டிடிவி தினகரனுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக 2026இல் திமுகவில் இணைந்தார் மாணிக்க ராஜா அவர்கள். அடுத்ததாக நிலோஃபர் கபில் அவர்கள். 2016இலிருந்து 2021 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர்தான் நிலோஃபர் கபில். அதிமுகவில் உட்கட்சி பூசல் நிலவிய நிலையில் அதிருப்தியில் இருந்த நிலோஃபர் கபில் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். பின்பு 2026 பிப்ரவரி 14ஆம் தேதியன்று திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே நடைபெற்ற திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் நிலோஃபர் கபில் அவர்கள். அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு தாவிய முக்கிய புள்ளிகள் இவங்க தான். இவங்க திமுகவிலேயே இருப்பாங்களா, இல்லை இங்கிருந்தும் வேற கட்சிக்கு மாறிடுவாங்களா, அப்படி மாறுனா எந்த கட்சிக்கு மாறுவாங்க அப்படின்னுட்டு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு மாறிய முக்கிய புள்ளிகள் யார் யாரு அப்படின்ற இந்த விஷயங்களை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.